பேய் கூப்பிட்டதும் திரும்பி பார்த்த கங்காரம் தாத்தா அவரும் சிலையா மாறிட்டாரு. தாத்தா சிலையா மாறின கொஞ்ச நேரத்துல மறைஞ்சிட்டாரு. எதுக்குன்னா அந்த அதிசய சிலைகள் பகல்ல தெரியாது இல்லையா, அதான். சங்கர் அங்கிருந்து திரும்பி பார்க்காம ஓடினான். பயப்படாதீங்க, எப்படியும் அந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டீங்க இல்லையா, எப்படியும் அந்த பேய் இங்க வராது. எதுக்கு வராது? வந்துருச்சு. தாத்தா சொன்ன மாதிரி அந்த பேய் பகல்ல வராது, ஆனா பகல்லையே வந்து அந்த தாத்தாவையே கொண்டுருச்சு. அது அவங்க ஊர்ல, நம்ம ஊருக்கு ஏன் வரப்போகுது? அப்பா, அந்த பேய் வழி விட்டா ஊர் எல்லையை விட்டு அந்த பேய் வராது, ஆனா பட்ட பகல்ல இந்த ஊரை தாண்டி எப்படி வந்தது? இதெல்லாம் எனக்கு புரியவே இல்லை. எங்க ஊருக்கும் வந்துருமோன்னு பயமா இருக்கு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? ஒரே வழிதான் இருக்கு. அந்த சூனியக்காரி பாட்டிக்கிட்ட போய் இதுக்கெல்லாம் தீர்வு கேட்கலாம். ஆமா, பாட்டி கண்டிப்பா உதவி பண்ணுவாங்க. மறுநாள் சங்கர் மந்திரவாதி பாட்டிய பார்க்க போனான். மந்திரவாதி பாட்டி நல்லவங்க தான், ஆனா ஏதோ கெட்ட பூஜையெல்லாம் செஞ்சு கோழி ஆடு எல்லாத்தையும் பலி கொடுக்கறதா சொல்லி எல்லாரும் சேர்ந்து ஊர்ல இருந்து துரத்திட்டாங்க. பாட்டி மட்டும் தனியா அந்த காட்டுல ஒரு சின்ன வீட்டுல வாழ்ந்துட்டு இருந்தாங்க. என்ன வெளியே துரத்துனவங்க என்கிட்டயே எதுக்குடா வந்தீங்க? பாட்டி, கோவம் படாத, எங்களை மன்னிச்சிரு. நம்ம ஊருக்கே பேய் பிடிக்க போகுது, நீதான் எங்களை காப்பாற்றணும். அப்படி நடந்த எல்லாத்தையும் சங்கர் பாட்டி கிட்ட சொன்னான். இது எல்லாத்தையும் கேட்ட பாட்டி, ஹஹஹா, உன் செவிட்டு காதால தான் நீ தப்பிச்சியா? கவலைப்படாத, அந்த பேய் இங்க வராது. எப்படி சொல்ற வராதுன்னு? நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்டா அந்த பேய அந்த ஊர் எல்லையை தாண்டாம யாரோ கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. அந்த பேய் யாரு, ஏன் எல்லாரையும் சிலையா மாத்துது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற வரைக்கும் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஐயோ, எல்லாம் தெரிஞ்ச தாத்தாவையே என் கண்ணு முன்னாடியே சிலையா மாத்திருச்சு. அப்படின்னா ஒண்ணு பண்ணு, எப்படியாவது அந்த தாத்தாவோட சிலையில இருந்து கொஞ்சம் மண்ணை எடுத்துட்டு வா. ஐயோ, மறுபடியும் அந்த ஊருக்கு நான் போக மாட்டேன். பயப்படாத, நீ கொஞ்சம் ஒத்துழைச்சா அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் நம்ம காப்பாத்திடலாம். சரி, அப்படின்னா இப்பவே போறேன். வரும்போது ஒரு காக்காவை கூட எடுத்துட்டு வா. காக்கா எதுக்கு பாட்டி? தாத்தாவோட ஆவி கிட்ட பேசணும்னா காக்காவை பலி கொடுக்கணும்டா. சீக்கிரம் போயிட்டு வா. சங்கர் தனியா ஒருத்தனே பேய் வழியில போயிட்டு இருந்தான். வழியெல்லாம் ரொம்ப அமைதியா ரொம்ப பயங்கரமா இருந்துச்சு. ஊருக்குள்ள போய் பார்த்தா தாத்தாவோட சிலைய காணோம். அப்பதான் சங்கருக்கு ஞாபகம் வந்துச்சு, அந்த சிலையெல்லாம் பகல்ல தெரியாதுன்னு. ஐயோ, அப்படின்னா ராத்திரி வரைக்கும் இங்கதான் இருக்கணுமா? அதுக்குள்ள அந்த பேய் வந்துருச்சுன்னா? அப்படின்னு நினைச்சு ஊருக்குள்ள ஓடினான். ஊர்ல ஒரு ஆள் கூட கிடையாது. எல்லாரும் பயந்துகிட்டே வீட்டுக்குள்ளேயே கதவை சாத்திட்டு இருந்தாங்க. அதுக்குள்ள இருட்டாயிடுச்சு. இருட்டானதும் தாத்தாவோட சிலை கண்ணுக்கு தெரிஞ்சது. பேய் வழியில சங்கர் ஒருத்தனே பயந்துகிட்டே நடந்து போயிட்டு இருந்தான். பேய் பின்னாடி வந்து கூப்பிட ஆரம்பிச்சது. ஆனா அது கூப்பிட்டது கேட்காத சங்கர் அப்படியே போயிட்டு இருந்தான். அன்பே, அன்பே, உன்னைத்தான் திரும்பிப் பார். அன்பே, அன்பே, உன்னைத்தான் என்னை பார். அப்படி எப்படியோ அந்த ஊர் எல்லையை தாண்டி அவங்க ஊருக்கு போனான். அடுத்த நாள் அந்த மண்ணையும்
ஒரு காக்காவையும் எடுத்துக்கிட்டு பாட்டியை பார்க்க போனான். கப்ரஜமாஞ்சு 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 கப்ரஜமாஞ்சு. அதோ பார், தெரியுதா? தாத்தாவோட ஆவி. உன்னுடைய சந்தேகம் எதுவா இருந்தாலும் தாத்தா கிட்ட கேளு. சரி பாட்டி. தாத்தா, அந்த பேய் ஊருக்குள்ளே வராது, அதுலேயும் பட்டப்பகல வராதுன்னு சொன்னேன். ஆனால் பட்டப்பகலையே வந்து உன்னை கொன்னுருச்சு. நான் சொன்ன மாதிரி எல்லா பௌர்ணமியும் ஊர் எல்லையில் ஆட்டை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை எல்லையில் தடவணும். அப்படி பண்ணா ஊருக்குள்ளே வராது. ஆனால் அந்த பேய் தொல்லை தீர்ந்ததுன்னு யாருமே அந்த கட்டுப்பாடை நிறைவேற்றலை. அதனால தான் பகல்லையே அந்த பேய் இந்த ஊருக்கு வந்திருக்கு. அந்த பேய் யார் தாத்தா? அது எதுக்கு கூப்பிடுது? திரும்பி பார்த்தா ஏன் சிலையாக மாறுறோம்? அந்த பேய்கிட்ட இருந்து இந்த ஊர் ஜனங்களை காப்பாற்ற முடியாதா? காப்பாடணும். ஏன்னா அது சூனியக்காரி மகள் கமலா. அந்த சூனியக்காரி இந்த ஊர் மேல ரொம்ப பகையா இருந்தா. கமலா பார்க்கறதுக்கு ரொம்ப கருப்பா அழகில்லாம இருப்பா. அதை பார்த்து அந்த ஊர் ஜனங்க கேலி பண்ணி சிரிச்சுட்டே இருப்பாங்க. அதை எல்லாத்தையும் கமலா மனசுல போட்டுக்க மாட்டா. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஆச்சாரியாங்கிற ஒரு சிற்பி அவனோட பொண்டாட்டியோட அந்த ஊருக்கு வந்தான். அவன் செதுக்கிற சிலைகள் எல்லாம் ரொம்ப அழகா உயிருள்ள மனுஷங்களை போலயே இருக்கும். இந்த விஷயம் அப்படியே பரவி கமலாவுக்கும் தெரிஞ்சிருச்சு. இந்த கமலா ராத்திரி ஆனதும் யாருக்குமே தெரியாம அங்க போய் அந்த சிலையெல்லாம் பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டே இருந்தா. அப்பா, இவ்வளோ அழகான சிலைகளை செதுக்குற அந்த சிற்பி எவ்வளோ அழகா இருப்பாரு. கல்யாணம்னு பண்ணா அவரை தான் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு மறுநாள் அந்த சிற்பிய பார்க்க புறப்பட்டு போனா. எங்க போற? அவ்வளோ அழகானவன் உன்னை எப்படி கல்யாணம் பண்ணிப்பான்? அதுவும் இல்லாம அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்படி எவ்வளோ சொன்னாலும் கேட்காம அவ முடிவெடுத்தத மாத்திக்கவே இல்லை. கல்யாணம்னு பண்ணா அந்த சிற்பியத்தான் பண்ணணும்னு அடம் பிடிச்சி அழுது நின்னா. அப்படின்னா சரி, இங்க வா. அவ்வளோதான், அந்த கமலா அப்சரி மாதிரி மாறிடுச்சு. அவளோட அழகை பார்த்து அவளே ஆச்சரியப்பட்டா. கமலா, இன்னைக்கு அமாவாசை. நீ ஒவ்வொரு அமாவாசைக்கும் ரொம்ப அழகா மாறிடுவ. நீ பின்னாடி இருந்து யாரை பாசமா கூப்பிடுறியோ அவங்க திரும்பி உன்னை பார்த்ததும் உன் வசமாயிடுவாங்க. உன்னுடைய பழைய உருவம் உனக்கு திரும்பி வந்தாலும் உன் வசமானவங்களுக்கு மட்டும் நீ எப்பவுமே ரொம்ப அழகா தெரியுவ. போய் அவனை வசப்படுத்திக்கோ. வசப்படுத்துறதுக்கு கமலா புறப்பட்டு போனா. சிற்பி ஏதோ செதுக்கிட்டே இருந்தா. அவ எவ்வளோ கூப்பிட்டாலும் அன்பே, திரும்பி அன்பே, பார்க்கல. உன்னைத்தான் திரும்பி பார். எவ்வளோ அன்பே, கூப்பிட்டாலும் ஆச்சாரி அன்பே, திரும்பியே பார்க்க உன்னைத்தான் மாட்டான். என்னை பார். சோகமா திரும்பி போய் மறுபடியும் அமாவாசைக்கு வந்து அதே மாதிரி கூப்பிடுவான்.
அன்பே அன்பே உன்னைத்தான் திரும்பிப் பார். அன்பே அன்பே உன்னைத்தான் என்னை பார். ஒரு அமாவாசை அன்னைக்கு சிற்பி செதுக்கிட்டே இருந்தா. அப்போ கமலா அன்பே, இங்க வந்தா. அன்பே, கமலா பக்கத்துல உன்னைத்தான் போய் திரும்பிப் கூப்பிட்டா. பார். ஆனா ஏதோ அன்பே, கோவத்துல இருந்த அன்பே, அந்த சிற்பி உன்னைத்தான் ஒளியை எடுத்து என்னை பார். பின்னாடி வீசினா. அது அப்படியே பறந்து போய் கமலாவோட மூக்குக்கு பட்டதுனால கமலாவோட மூக்கு துண்டாயிடுச்சு. அந்த மூக்கை பார்த்து அங்க இருக்கிற ஊர் ஜனங்க எல்லாம் கிண்டல் பண்ணாங்க. அவளை பார்த்து கேலி பண்ணி சிரிச்சாங்க. இதையெல்லாம் அவளால தாங்க முடியாம ஊருக்கு இலையில இருக்கிற ஒரு மரத்துல தூக்கு போட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டான். ஐயோ, அவ்வளோ அன்பா கூப்பிட்டா ஏன் அந்த சிற்பி திரும்பி பார்க்கல? ஏன்னா அந்த சிற்பி கூட உன்ன மாதிரியே காது கேட்காதவன். ஊர்ல பகலியே அந்த பேய் வந்துருச்சு. அதை நிறுத்துறது எப்படி? ஊர் எல்லையில ஆடை பலி கொடுத்து அந்த ரத்தத்தை எல்லையில தடவுங்க. ஊர் எல்லையில எதுக்கு ரத்தத்தை ஊத்தணும்? அந்த கமலா பேயா எப்படி மாறினா? சொல்ற, அந்த ஊர்ல எல்லாருமே பேய்க்கு பயந்து சாப்பாடு கூட இல்லாம வெளியே வராம தவிக்கிறாங்க. நீ போய் அவங்களுக்கு உதவி பண்ணு. சங்கர் ஆட்டை பலி கொடுத்து ரத்தத்தை ஊத்துனதும் எங்கிருந்தோ இன்னொரு பேய் வந்து தன்னுடைய நீண்ட நாக்கால அந்த ரத்தத்தை குடிக்க ஆரம்பிச்சது. ஊருக்குள்ள பகல்ல திரிஞ்சிட்டு இருந்த கமலாவோட ஆவி சக்தி குறைஞ்சு போய் அங்கிருந்து மறைஞ்சிருச்சு. இன்னொரு பேயை பார்த்த சங்கர் பயந்து அவங்க ஊருக்கு ஓடி போயிட்டான்.